இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பமானது. நம்முடைய பார்வைக்கு எதெல்லாம் பெரிதாய் தெரிகிறதோ, நம்முடைய பார்வைக்கு எதெல்லாம் முடியாது, இது கடினமானது என்று நினைக்கிறோமோ, எதெல்லாம் இது கஷ்டமான வேலை என்று நினைக்கிறோமோ, அவைகளெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு லகுவாக ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்து விடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை என்றைக்கு அழைத்தாரோ, என்றைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்து வந்தாரோ, அன்று முதல் தாங்க கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஆபிரகாம் அன்று முதல் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்தார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் இருந்து நாம் வாசித்து பார்க்கலாம். 26ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் என்றைக்கு தேவன் ஈசாக்கை சந்தித்து நான் உன்னோடு கூட உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரோ, அன்றைக்கு அவர் கையின் கிரியைகளை, அவருடைய வேலைகளை பஞ்ச நாட்களிலும் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை ஈசாக்கு பெற்றார். அவர் வர வர விருத்தி அடைந்தார், மகா பெரியவனானார், பலத்தவனானார், ஐஸ்வர்யனாய் மாறினார். அவர் மீது போராமை கொண்டார்கள், எரிச்சல் கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். துரத்தினார்கள், பகைத்தார்கள். ஆனால் கர்த்தர் அவருக்கு ரெகோபோத்தை உண்டாக்கினார்.